ஹாய். எதுக்கு சென்டர் கிளிப் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்துட்டு அடுத்த யூஎஸ் ஆர்டர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 75 சென்டர் கிளிப் ஆர்டர் வந்திருக்குங்க. ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒர்க்கை. 75 சென்டர் கிளிப் ப்ளஸ் வந்து 75 ரப்பர் பேண்டுங்க, மீடியம் சைஸ், எல்லாமே மீடியம் சைஸ் தான். ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்து கண்டினியூவாக எத்தனை நாளாக நம்ம முடிக்கிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மீடியம் சைஸில் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் கேட்டிருக்காங்க. டிசைன்ஸுமே செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. கலர்ஸ் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் முடித்தாச்சு, ரெண்டாவது டிசைனும் முடித்தாச்சு. அப்படி தானேங்க? ஸோ இது ஃபஸ்ட்டு டிசைன், இது வந்து செகண்ட் டிசைன். டோட்டலாக ஒரு 16 டிசைன்ஸ் கிட்ட மார்க் பண்ணியிருக்காங்க. பட் 75 சென்டர் கிளிப் பண்ணணும். அதனால் ஒவ்வொன்றிலையும் 4 சென்டர் கிளிப் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் 4 பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதுவும் போயிட்டுருக்கு ஒரு பக்கம். அடுத்த ஒரு பக்கம் வந்து ரப்பர் பேண்டும் மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேர்ட் டிசைன் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரப்பர் பேண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 75 ரப்பர் பேண்டு. இது வந்து இன்னொருத்தங்க மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் பார்க்கலாம். ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட 25 டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் நம்ம சாய்ஸ். ஸோ இன்றைக்கி தான் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 o'clock ஆகுது. ஒரு 2 days கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஏன்னா டைம் 2 days தான் இருக்குது. ஆர்டர் கொடுத்து 1 week ஆச்சு. பட் வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருந்தனால நாங்கள் எதுவுமே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு யூஎஸ் ஆர்டர் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஆர்டர் எடுத்திருக்கோம். ஸோ அப்படியே காமிங் இங்கே முடிச்சுட்டு வைப்ரண்ட் கலர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ நல்லா டார்க் கலர்ஸாக வைக்க சொல்லியிருக்கேன். சூப்பராக இருக்குது. இந்த கலர் நல்லாயிருக்கு. அதை செஞ்சதை மட்டும் அப்படியே காமிங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இருக்கும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, சூப்பர். ஓகேங்க, நம்ம டிசைன் கண்டினியூ பண்ணிட்டோம். நம்ம சென்டர் கிளிப் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எங்கள் ஒரே ஒரு மேக்கிங் வீடியோ மட்டும் காமிங்களேன். நெக்ஸ்ட் டிசைன். ஸோ இன்னொரு யூஎஸ் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். நாளைக்கு டிஸ்பேட்ச் இது. ஏன்னா இன்னும் வெயிட் போட்டு நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். 50 வந்து பேங்கிள்ஸ் கேட்டிருந்தாங்க. 4 cut ஃபுல் குந்தன் ஒர்க் பேங்கிள்ஸ். தென் இது வந்து ரிங் ப்ளஸ் ஸ்டெட்டு குழந்தைங்களுக்காக கேட்டிருந்தாங்க. ஒன்று மட்டும் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக மறுபடியும் போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதாங்க, இது குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பெரியவங்களுக்கு 50 ரெடி பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 20 ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டெட்டு அதுக்கு மேட்சிங்காக ரிங் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நேற்றே பேக் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா வந்து இதுதான் ஃபஸ்ட்டு எங்களோட யூஎஸோட டைரக்ட் ஷிப்பிங். அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு பேக்கிங் பண்ணோம். ஓகே, அப்படியே நம்ம மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். எடுத்துட்டிங்களா? என்ன கலர்? ஓகே, இது வந்து ஒரே கலர் டிசைன் தானங்க வரும். ஓகே, அப்படியே வைங்க. கலர் நல்லா 75 சென்டர் கிளிப் நீங்கள் எவ்வளோ நாளில் முடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? முடிச்சிடலாமா? நாளைக்குள்ளே. ஓகேவா? பார்க்கலாம். ஈஸியாக தானே இருக்குது. லேயர் ஒர்க் டிசைன்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு லேயர் ஒர்க் மட்டும் தான் இருக்குது. மற்ற எல்லாமே ஈஸி டிசைன்ஸ் தான். இன்றைக்கி 2 டிசைன் வந்துச்சு. அப்போ நான் ஒரு 1 hour இருக்குமாக்கா? அவ்வளோதான் இருக்கும்.
ஸ்கொயர் 4x4 எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த டிசைன் இதே மாதிரி கன்டினியூ பண்ணோம். மீடியம் சைஸ் 7 சென்டிமீட்டர் கிளிப்பில் பண்ணிகிட்ருக்கோம். ரப்பர் பேண்டும் மீடியம் சைஸ் 1 inch ரப்பர் பேண்ட். ஸோ இதே மாதிரி தாங்க இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ரப்பர் பேண்டில் நெக்ஸ்ட் டிசைன் பார்க்க போகிறோம். இது நார்மலாக பண்ணுறது தான். இது கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எப்பயுமே வந்து இந்த டிசைன் வந்து ட்ரெண்டிங் சன்ஃப்ளவர் டிசைன். நம்ம நார்மலாக வந்து பெரிய ஐ ஷேப்பில் செய்கிறத குட்டி ஐ ஷேப், அதாவது குட்டி ஐ ஷேப்லேயும் பண்ணலாம், இது சின்ன ஐ ஷேப்லேயும் பண்ணலாம். இன்ச் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 1 inchல பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறது 8K தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சன்ஃப்ளவர் டிசைன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். சைட் ஃபுல்லாக வந்து ஐ ஷேப், இது ஃபுல்லாகவே ஐ ஷேப் தான். 3 லேயர் ஒர்க் வருது. ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் லேயர் வச்சு அதுக்குள்ளே வந்து குட்டி ஐ ஷேப் வச்சு முடிச்சாச்சு. ஸோ 3 லேயர்ஸ் வந்த மாதிரி இருக்கு இல்லையா. இந்த டிசைன் வீடியோ எடுக்கவே இல்லை, சூப்பராக இருக்கணும். ஸோ இது பாருங்கள், குட்டி ஐ ஷேப்பு 6K ப்ளஸ் மூன் ஷேப் யூஸ் பண்ணி பண்ணது. லோட்டஸ் டிசைன் மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இதில் 3 கலர்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இதில் 3 கலர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இதை ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் டிசைன் நம்ம பார்க்கலாம். ஸ்கொயர் யூஸ் பண்ணி தான் இதுவும் பண்ண போகிறோம். சேம் டிசைன் மாதிரி தான் வருங்க, முதல்ல கம்ஸ் சென்டர் கிளிப் மாதிரி. பட் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் பண்ண போகிறோம். டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோங்க. கஸ்டமர் வந்து டிசைன்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்தனால நமக்கு ஈஸியாக இருந்துச்சு, டக்குன்னு வச்சுட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் டேயில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லே ஒர்க் வந்தனால கொஞ்சம் டிலே ஆச்சு ஒர்க்கு. இல்லை நம்மளுக்கு நார்மல் ஒர்க் அப்படின்னா ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாங்க. ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்னன்றதை வீடியோவில் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சென்டர் கிளிப் வந்து சிங்கிள் பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ லே ஒர்க்காக இருந்தால் எனக்கு வந்துட்டு 80 rupees வருங்க. இல்லை நார்மல் ஒர்க் அப்படின்னா 75 வருங்க. இதுவே வந்துட்டு நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறீங்க, அதாவது ரீசேலிங் ப்ரைஸில் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுப்பேங்க. அப்படி யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் செம்ம சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும் இந்த சென்டர் கிளிப்புங்க. பார்க்கவும் லுக் வைஸ் அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் உமன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிளிப் வேர் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்து நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு வந்து ரொம்பவே வந்து வேல்யூபிளாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் கிளிப் வந்து நம்ம வேணுங்கிற சைஸில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்டிங் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 6 தென் 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இது 3 தாங்க நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சேம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரப்பர் பேண்ட்லேயும் வந்து மீடியம், ஸ்மாலு, மீடியம், லார்ஜுன்னு நிறையா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ எதுவுமே ரெடி ஸ்டாக் கிடையாது. நான் வந்து ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தாங்க செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ நான் வந்து இது வந்து ஆக்சுவலி எடுத்து இது வந்து ஒரு 2 weeks இருக்கும். பட் போட டைம் இல்லாமல், போஸ்ட் பண்ண டைம் இல்லாமல் அப்படியே பெண்டிங்கில் போயிடுச்சுங்க. இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ வந்து யூஎஸ் வந்து போய் சேஃபாக ரீச் ஆகிடுச்சு. கஸ்டமரும் ரொம்பவே ஹாப்பிங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் வந்து யூஎஸ் எப்படி ஷிப் பண்ணிங்க, என்ன கொரியர்னு கேட்டிங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணுறேங்க. ஸோ அப்படி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் போடவும் மறந்துடாதீங்க. ஸோ பார்த்திங்கன்னா சென்டரில் 3mm ரவுண்ட் வச்சு நம்ம இந்த சென்டர் கிளிப்பை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் டைமே இல்லைங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் போச்சு. ஸோ நைட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஆர்டரை நான் ஃபினிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்ற அர்ஜென்ட்டில் பண்ணனால
வீடியோஸ் கரெக்டாக எடுக்க முடியல. கண்டிப்பாக வந்து எல்லா டிசைன்ஸுமே லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நான் வச்சுட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா 8K ஐ ஷேப்பு. இது வந்து நம்மளுக்கு லே ஒர்க் வருங்க. லோட்டஸ் டிசைனில் பண்ண போகிறோம். ஸோ மூன் ஷேப் கீழே வைக்க போகிறோம். ஸோ இது மேலே அகைன் வந்து 8K ஐ ஷேப்பு. ஸோ வைக்கிறத பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு கரெக்டான ஷேப் வரலன்றீங்க. அதுக்கு வந்து நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கங்க. ஸோ மூணுமே வந்துட்டு நம்ம வி ஷேப்பில் நம்ம வைக்கிறோம். ஒரே மாதிரி வைக்கிறது கிடையாது. மேலே ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிறது கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கணும். 2 சைடும் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு சைட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஃபினிஷ் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஒர்க்கு. ஏன்னா ஒட்டுக்கா நம்ம க்ளூ போட்டுக்கலாம். இல்லைனா வந்து ஒவ்வொரு தடவையும் போட்டு பண்ணால் கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகுங்க. ஸோ பொறுமையாக பண்ணுற ஒர்க் தான். அதாவது சென்டர் கிளிப் தானே சீக்கிரம் முடிச்சிடலாம்ல, எதுக்கு இவ்வளோ ரேட்டுன்னெலாம் கேட்கலாம். பட் அதுக்கான வேல்யூ அண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக அதில் இருக்குங்க. டைம் எடுத்து தான் பண்ணுவோம். ரொம்ப பொறுமையாக தான் பண்ணுவோம். க்ளூ இருக்கான்ற செக் பண்ணி பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே வந்து இது எல்லாமே செக்கிங் ப்ராசஸ் நடக்குங்க. ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் விழுந்திருந்தால் உடனே வந்து செக் பண்ணி அதை வந்து இல்லை ஸ்டோன்ஸ் டேமேஜ் ஆகிருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து அடுத்த நாள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஸோ காலையில் வந்ததுமே ஃபஸ்ட்டு ஒர்க்காக அதை தான் பண்ணுவோங்க. முந்தின நாள் செஞ்சதை எடுத்து பார்த்துட்டு நம்ம வந்து எப்படி அதுக்கு வந்து ஸ்டோன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பாக வந்து அதை சேஞ்ச் பண்ண சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ லே ஒர்க் அப்படிங்குள்ளே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதோட ரேட் நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து 80 ருபீஸ் வருங்க. 80 ருபீஸாக காஸ்ட்லி எப்படி நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் அதில் வந்து குவாலிட்டி அண்டு நம்ம கொடுக்குற வந்து குந்தன்ஸில் குவாலிட்டியும் இருக்குங்க. அதே சமயம் ஒர்க்கில் வந்து நீட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் நான் ஒட்டுக்காக காமிக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைன்லாம் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு டே ஃபுல்லாகவே போயிடுச்சுங்க. ஸோ நைட் ஃபுல்லாக இந்த ஒர்க் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஷூட் பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன டிசைன்ஸ் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 டேஸில் நாங்கள் நினச்ச மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. பட் வந்து அடுத்த நாள் வந்து ஃபோட்டோஸ் காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஃபோட்டோஸ் போச்சு. அதுதாங்க இருக்கிறதுலே டைம் எடுக்கிற ப்ராசஸ். பட் நீட்டாக பண்ணணும், எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்பவே கான்ஷியஸாக இருப்போம். ஏன்னா வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தாங்க நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமருக்கு காமிச்சு நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளாரிட்டியாக எடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஃபினிஷ் பண்ண ஆர்டர்ஸு. 75 சென்டர் கிளிப்ஸு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸு. தென் வந்து நல்ல யூனிக்காக பண்ணி கொடுத்துருந்தோம். கஸ்டமர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் எடுத்துச்சுங்க அங்கே ரீச் ஆகிறதுக்கு. மேக்ஸிமம் சொல்கிறேன் 1 வீக் டைம் ஆச்சு நமக்கு ரீச் ஆகிறதுக்கு. நான் அனுப்புனதுலேருந்து சேஃபாக கஸ்டமருக்கு போச்சு. இது எல்லாமே வந்துட்டு எப்படி நான் பேக் பண்ணுறேன் எப்படி நம்ம பேக் பண்ணோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர். ரப்பர் பேண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மீடியம் சைஸ் ரப்பர் பேண்டில் ஃபுல்லாகவே லே ஒர்க் 3D ஒர்க் எல்லாமே பண்ணனால நம்ம வந்து 60 ருபீஸ்க்கு பண்ணியிருந்தோம். ஸோ வேணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.